வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நம்ம இன்றைக்கி சிறப்பு பதிவில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் புதன் பகவான், 12ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள். இந்த மாதத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக அதிகமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் என்னன்னா, இவர்களுடைய தொழிலை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அதிகமாக அந்த தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்படி தான் இருக்கும், இவர்கள்கிட்ட பழகுனா இதுதான் நம்மளுக்கு ஆதாயம், இவர்கள்கிட்ட இது பழகுனா இதுதான் நமக்கு ஆதாயம் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றி மிக துல்லியமாக கணிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்பு எல்லாமே தவறாக போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருக்கு. உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். சில பேர் ஒரு வருடமாக புதுசாக தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தொழிலில் இருந்து ஒரு பெரிய அளவுக்கு லாபம் இல்லாட்டிலும் நிறைய ஏமாற்றங்கள், உங்களை ஏமாத்தினவங்க தான் நிறைய பேர் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன் அந்த அளவுக்கு ஏமாற்றங்கள்னா, உங்களுடைய ராசி அதிபதி அந்த ராகு, அடுத்து செவ்வாய், இந்த மாதிரியான பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்று வரும்போது அந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக இந்த புதுசாக தொழில் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏற்கனவே தொழில் 5 வருடமாக செஞ்சிட்ருக்குறோம், இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பண விரயங்கள், பொருள் நஷ்டங்கள் ஆயிருக்குது, திடீர் தீ விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த 6ஆம் இடத்துலையே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அவர் தனித்து செயல்படுறாரு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் தனித்து செயல்படுது. சூரியன் சுக்கிரன் மாத்திரம்தான் உங்களுக்கு சேர்ந்த கிரகங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புதனோட சேர்க்கை பெற்று இருக்கும். சில முக்கியமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், குரு, அடுத்து ராகு, சனி, இது எல்லாமே முக்கியமான கிரகங்கள் எல்லாமே தனித்து செயல்படும் போது சில தேவையில்லாத ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்தில் அந்த ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பண விரயத்தையும் பொருள் நஷ்டத்தையும் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நிறைய செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு தொழில் நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நம்ம ப்ரிகாஷனோடு அந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த தொழிலை நம்ம தொழிலாளர்களை எப்படி சேஃப்டி பண்ணணும், அடுத்து பார்த்திங்கன்னா பொருட்களெல்லாம் எப்படி சேஃப்டி பண்ணணும், இது நாள் வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் பற்றி எந்த விதமான ஒரு யோஜனையுமே இல்லாமல் இருந்துட்டீங்க. ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு எந்த விதமான ஒரு எண்ணங்களும் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதத்தில் அது சம்பந்தமான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் செய்வதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த ஜூலை மாதத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்தில் அந்த தொழிலிலிருந்து வருவாய் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயும் உங்களுக்கு கொஞ்சம் அபரிமிதமாக இருக்கும். அந்த அபரிமிதமான வருவாய் வேறொரு தொழிலுக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு 3 கிரகங்கள் சேர்க்கை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கிரகங்கள் சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 15 நாளில் இருக்கிறதுனால மிக ஒரு
எளிதாக சில விஷயங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில நாட்கள் கடந்த ஒரு 6 மாதமாக சில முயற்சிகள்லாம் செஞ்சுருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் தோல்வியில தான் அடைஞ்சிருக்குமே ஒழிய ஒரு வெற்றிகரமாக இருந்திருக்காது. இப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு கஸ்டமரை நோக்கி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு கேட்ரிங் தொழிலோ இல்லை கான்ட்ராக்ட் ஒர்க்கோ செஞ்சிட்ருக்கிறவங்க ஏதாவது ஒரு பெரிய பெரிய கஸ்டமரை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக நிறைய வருமானங்கள் காத்துட்ருக்குதுங்க. உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடந்த ஒரு 3 மாதமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள்னால. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களுடைய சொத்துக்கள்லாம் விற்றுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான உயிரே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த ஒரு இதுலேயே இருந்ததுனால இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னா எவ்வளோ பெரிய சம்பந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்காக நான் என்னுடைய உயிரையே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அந்த உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களை இழப்பதற்கும் கடந்த ஒரு 3 மாதமாக இருந்திருக்கும். அதை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்களுடைய குழந்தையும் செட்டில் ஆயாச்சு, உங்களுக்கும் வருமானம் வரக்கூடிய நேரம், நீங்களும் ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ நிறைய காசு பணம் வச்சுருப்பீங்க, இல்லாமலாம் இருக்காது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கார் வாங்கணும், நானே சொந்தமாக வாங்கணும், எனக்குன்னு வாங்கணும், நானே அதை ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதாவது சொத்து சம்பந்தமான சுகங்கள் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு இப்போ எண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எப்படி அனுபவிக்க போறீங்க? உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து இந்த மாதத்தின் பிற்பகுதியிலேயே 11ஆம் இடத்திற்கு வரார். அப்படி இருக்கும்போது ஒரு ஆடம்பர செலவின் மீது உங்களுக்கு அதிக ஆசை ஏற்படுவதற்கும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக, ஆசை மட்டும் இருந்தால் போருமா, அதை அனுபவிப்பதற்கும் ஒரு பிராப்தம் இருக்கணும். அது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிக அருமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறீங்க. அடுத்து ஒரு இன்ஜினியரிங் படிப்போ ஒரு MBBS இந்த மாதிரியான நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்குது. அடுத்து 10, 11ஆம் இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே எல்லாம் பெயர்ச்சி ஆகுதுனால உங்களுடைய மேற்படிப்பாகப்பட்டது மிக சிறந்த முறையில் நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா MBBS படிப்பதற்கு நிறைய பிரயத்தனங்கள் எடுத்திருப்பீங்க. சில பேர் நீட்டில் தோல்வி அடைஞ்சாலும் கூட இப்போதைக்கு அந்த ஒரு பயோ சம்பந்தமான ஒரு விஷயங்கள் டிகிரியாக எடுத்துக்கோங்க. அடுத்த வருஷம் நீட் எழுதுங்க. உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நீட் எழுதின நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு அது சாதகமாக இல்லை. அதனால் அதில் ஒரு தோல்வியை சந்தித்தாலும் நீங்கள் அந்த MBBSக்கு நிகரான ஒரு பட்டப்படிப்பை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா, அதாவது BSc சம்பந்தமான பயோவில் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் அந்த நீட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவதற்கு ஒரு சிறந்த சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது. துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துலையே 3ஆம் வீட்டு அதிபதியானப்பட்ட அந்த குரு பாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் கணவன் மனைவி பிரிவினை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. அவர் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவரை விடமாட்டேன்ற ஒரு முழு நோக்கத்தோடு நான் அவரை ரொம்ப முயற்சி செய்து அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது நானும் அவரும்
குடும்பத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% தெரிய வரும். ஆகஸ்ட் மாதத்தில் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி வாழ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, வருமான உயர்வு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் காத்துட்ருக்குது. சில கண்ட்ரீஸில் கூட அதாவது வேறொரு நாட்டிற்கே செல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும். உங்களுடைய ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான் எப்போதும் சொன்ன மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். பழைய ஒரு விரயங்கள்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரதோஷ வழிபாடு முக்கியமாக ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காம அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி எல்லாமே வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.